ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மனசா இன்றைக்கு டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள். இப்போ நான் இன்றைக்கு தைக்க போகிறது குடவெட்டு பாவாடை. இதுக்கு நான் சதுரமாக அதாவது துணி எடுத்து நான் ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப நான் முக்கோணமாக மடிக்கிறேன். முக்கோணமாக மடிச்சுட்டு நாங்கள் அதிலிருந்து அதாவது எங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற நாங்கள் பார்த்து அதாவது அந்த முக்கோணத்தில் நாங்கள் முதல் அந்த வளைவுக்கு வரைய வேணும். வளைவுக்கு வரைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களோட துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீளத்தை பார்த்து நீங்கள் எடுங்கள். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துருங்கள். நான் இதில் 5 இன்ச்சு எடுக்கிறேன். அதாவது 5 இன்ச்சு நாங்கள் 5 இன்ச்சு இப்படியே நாங்கள் சுற்றி வர 5 இன்ச்சு எடுக்கணும். அந்த நாங்கள் மேலுக்கு போட்ட அந்த கீவில இருந்து 5 இன்ச்சு நாங்கள் குறித்து கொண்டு போகணும். இப்படி நீங்கள் குறித்து கொண்டு போகிறது மிகவும் ஒரு சுலபமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5 இன்ச்சு அப்படியே அதாவது ஒரு வளைவுக்குவா வருகுது. இந்த வளைவுக்குவாவை நாங்கள் இப்படியே கீறிட்டோம்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் திரும்பவும் எடுத்து காட்டுறேன். இப்படித்தான் நாங்கள் இந்த வளைவுக்குவு எடுத்துக்கொண்டு போகிறோம். எடுத்துக்கொண்டு போட்டு அதை இனி நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் திருப்பி நாங்கள் கீறோம். நல்ல டாக்காக நான் கீறேன். மிகவும் ஒரு சுலபமானது இந்த நாங்கள் குடவெட்டு பாவாடை வெட்டுறது. அதே நேரம் தைக்கிறது சுகம். இப்போ பாருங்க, நான் இந்த சைட்டை அதாவது நேராக்கி நான் வெட்டுறேன். நேராக்கி வெட்டி போட்டு நான் இனி அந்த குடவெட்டு அந்த வளைவுக்கு நான் அதாவது வெட்டுறேன். வெட்டி போட்டு பாருங்க, பார்த்தா இப்படித்தான் இருக்க போகுது. அதாவது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட குடவெட்டு பாவாடை இப்படித்தான் இருக்க போகுது. பாருங்கள், இந்த வளைவு மாதிரி இது லைட்டான ஒரு வி ஷேப்பில் இருக்கிறது. இப்படி நீங்கள் நேராக்கினீங்கன்னா அந்த குடவெட்டு கொஞ்சம் அந்த மேலுக்கு கிளம்பின மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்கும். இனி நான் இடுப்பு அகலம் எடுக்க போகிறேன். இடுப்பு அகலத்தை நான் எடுத்து போட்டு பேண்டு தைக்கணும். பேண்டு தைக்கிறதுக்கு நான் இடுப்பு அகலத்தை எடுக்கிறேன். அதாவது 4.3 இருக்குது. 4.3 நீங்கள் அதாவது இந்த முன்பக்கம் பின்பக்கம் இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது 8.75 வரும். 8.75 நான் இனி துணியை மடிக்க போகிறேன். இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நாங்கள் இனி இந்த 4.3 நாங்கள் இதில் குறிக்க வேணும். குறிச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் தையலுக்கும் அடையாளம் விட வேணும். அதாவது மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் மடித்து தைக்க விரும்பினா மடித்து தைக்கலாம். இல்லாட்டிக்கு நோம்பெல்லாம் நீங்கள் அதை உள்ளுக்காக மடித்து விட்றாலும் விட்டு தைக்கலாம். நீங்கள் எது செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணியை விட்டு நீங்கள் தையுங்கள். இப்போ பாருங்க, நான் அதாவது இந்த பேண்டுக்குரிய அதாவது அகலத்தை எடுக்கிறேன். அகலம் நாங்கள் அரைஞ்சி நாங்கள் தையலுக்கு விட வேணும். அதையும் தையலுக்கு விட்டு தான் நான் வெட்டுறேன். இப்போ வெட்டிட்டு பாருங்க, இப்படித்தான் இருக்க போகுது. நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக வெட்டி எடுக்கணும். எங்களோட பேண்டு இப்படித்தான் வரப்போகுது. இப்படி நாங்கள் மடித்து போட்டு அதாவது அந்த அரைஞ்சியும் நாங்கள் உள்ளுக்கு தள்ளி மடித்தா இப்படித்தான் நாங்கள் தைச்சி போட்டு பார்க்கும்போது இப்படித்தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடித்து போட்டு பாருங்கள், நல்ல ஒரு நீட்டாக அதாவது 1 இன்ச்சு இடைவெளியில் இருக்கும். இப்போ பாருங்கோ, நாங்கள் அதாவது இனி தைக்க வேணும். அந்த பகுதியை அதாவது சைட்டு பகுதியை நாங்கள் முதல் தைக்காமல் நாங்கள் முதல் பேண்டை தைக்க போகிறோம். நார்மலாக நீங்கள் சைட்டு பகுதி தைச்சி போட்டும் நீங்கள் தைக்கலாம். நான் இப்போ இது சுகமான மெத்தட்ன்றபடியாக நான் இந்த மெத்தட்டு தான் உங்களுக்கு காட்டித்தாள். இப்போ பாருங்கோ, அதாவது நான் தைக்க போகிறேன். இனி ஒரே கலர் நூல் கட்டி எடுங்கோ. நீங்கள் இப்போ டெய்லரிங் தான் நீங்கள் படிக்க போகிறான்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் நூல் கட்டிகளை நீங்கள் தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேண்டி சேர்க்க தொடங்குங்கள். இப்போ பாருங்க, நான் அந்த கலருக்கு அந்த துணிக்கேற்ற கலருக்கு தான் போடுறேன். இனி நான் அந்த தைக்க பாருங்க, அந்த நேருக்கு எடுக்கணும். அதாவது அந்த குடவெட்டு பாவாடை அந்த லைட்டான ஒரு வளைவு தன்மை இருக்கும். அதை நான் நேராகி எடுத்து தான் இந்த பேண்டை தைக்கிறேன். நீங்கள் தைக்கும் போதும் கவனிக்க வேணும். அதே நேரம் நாங்கள் தைச்சி முடியக்கையும் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் முடிக்கணும். நாங்கள் அதை கவனித்து எடுத்தோம்னா சரி. இதில் பாருங்க, அந்த நேராக நான் தைச்சி எடுத்துட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்க போகுதுங்கட பேண்டு. இனி நாங்கள் பேண்டை மடித்து தைக்கணும். பேண்டை மடித்து தைக்க நல்ல ஒரு வடிவாக நீங்கள் அதாவது நல்லா நீட் பண்ணுங்கள். ஒரு அழுத்தி நீங்கள் அமர்த்தி அதாவது கையால் கொஞ்சம் அழுத்தி நீங்கள் தான் நல்ல ஒரு நீட்டாக மடிவட்டிடும். இனி நான் அதாவது 1 இன்ச்சு இடைவெளி 1 இன்ச்சு அளவில் நான் மடிக்கிறேன். மடித்து போட்டு நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் அதை தைக்க வேணும். அதாவது அந்த அந்த உள்ளுக்கு இருக்கிற துணி வெளியில் தெரியாதபடி நாங்கள் வடிவாக மடித்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, தைச்சி முடித்த பிறகு எங்களுக்கு வரப்போகிறது இப்படித்தான் அதாவது ஒரு பாவாடை. இந்த பாவாடைக்கு நான் லாஸ்டிக் தான் போட போகிறேன். அதாவது இந்த குடவெட்டு பாவாடைக்கு
லாஸ்டிக் போட்டு நான் தைக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் லாஸ்டிக் போடாமல் தான், அதாவது இவ்வளோ நாள் நான் லாஸ்டிக் போடாமல் முதல் தைச்சி போட்டு பேர் லாஸ்டிக் போட்டு காட்டினேன். இந்த முறை வந்து நான் லாஸ்டிக்கை போட்டுட்டு தான் நான் சைட்டாக தைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் ரெண்டாக இந்த லாஸ்டிக் எடுத்து போட்டு நான் அதாவது அதுன்ற அளவை பார்க்குறேன். பார்த்துட்டு அதாவது நீங்கள் இந்த அளவு பார்க்குறது எப்படி என்று நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது பேண்டிலேருந்து எங்களோட லாஸ்டிக் வந்து சின்னதாக இருக்கணும். பேண்டிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு உள்ளுக்கு போனதாக இருக்க வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுங்கள். அதாவது நீங்கள் பேண்டின் அளவுக்கு நீங்கள் எடுப்பீங்கன்னா உங்களோட அந்த லாஸ்டிக் வந்து ஈஞ்சு கொடுக்காது, அப்படியே தான் இருக்கும். நாங்கள் லாஸ்டிக் போடுறதுல பிரயோசனம் இல்லை. இப்போ பாருங்க, லாஸ்டிக் போட்டுட்டேன். போட்ட பிறகு நான் இனி இதை தைக்க போகிறேன். தைக்கிற மெத்தட்டையும் பாருங்கள். இதில் 2 மெத்தட்டை காட்டுறேன். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சாலும் சரிதான். இப்போ பாருங்க, நான் இது ஒரு மெத்தட்டை காட்டுறேன். அடுத்த இன்னொரு மெத்தட்டை காட்டுறேன். இதில் நீங்கள் கவனமாக இது செய்ய வேணும். இப்படி தைச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக கவனித்து எடுக்க வேணும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் லாஸ்டிக்கை நான் முதல் பிடிச்சி கொண்டு தைக்கிறேன். தைச்சிட்டு இப்போ அடுத்த பக்கம் அதாவது பேண்டின் லாஸ்டிக்கை இந்த கையுக்குள்ளே நான் பிடிச்சி வச்சுருந்தேன்னா அதையும் அதில் நேராக பார்த்து கொஞ்சம் அந்த உள்ளுக்காக எடுத்து அந்த அதாவது அந்த பாவாடையின் நேருக்கு, அதாவது துணியின் நேருக்கு நான் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் உள்ளுக்காக இழுத்து போட்டு அந்த நேருக்கு நான் அந்த கட்டு தையல் போடுறேன். அதாவது அந்த லாஸ்டிக் வந்து அந்த விலகாதபடி அப்படியே நான் எடுத்து போட்டு இனி நான் வந்து இப்போ பாருங்க நான் தைக்க போகிறேன். இதை மடித்து தான் தைக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் துணி பெருசாக இருக்குது, அதனால் அதை வெட்டி போட்டு இப்படி மடித்து போட்டு நான் தைக்க போகிறேன். அதாவது அந்த நூல் வந்து கொஞ்சம் சிக்கடிச்சு போயிருக்குது, அந்த மிஷின் நூல். அப்போ அதனால் அதையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வெட்டுறேன். வெட்டி போட்டு நாங்கள் தைக்கிறது இப்படி தான் வரப்போகுது. இப்போ பாருங்கள், அதை அடுத்தடியாக மடித்து நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து போட்டு அதை வடிவாக நாங்கள் மடித்து போட்டு இப்படியே தைக்க வேண்டியதான். இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. நார்மலாக நீங்கள் இதில் 2 மெத்தட்டுகள் இருக்குது. இந்த இடுப்பு பேண்டு தைக்கிறது நான் இதில் அதாவது 2 மெத்தட்டை நான் காட்டி தந்துட்டேன். இனி 3வது மெத்தட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டித்தரலாம் உங்களுக்கு. இதில் பாருங்க, நான் இனி வந்து அதாவது படிமான தையல், அந்த படிமான தையல் போட்டு அவடத்தடிய கொஞ்சம் அதாவது ஃபிட் ஆக்கி விடுறேன். அவ்வளவுதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. படிமான தையல் போட்டால் கொஞ்சம் உருக்கமாக இருக்கும், நல்ல ஒரு நீட்டானதாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இது தைச்சு முடிஞ்சது. இந்த பாவாடைன்ற பேண்டு பகுதி தைச்சு முடிஞ்சது. நான் இனி வந்து அதாவது உள்பகுதியை வெளிப்பகுதியாக எடுக்கிறேன், அதாவது திருப்பி எடுக்கிறேன். திருப்பி எடுத்து போட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்க போது. நாங்கள் இனி அதாவது பேண்டெல்லாம் தைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் வந்து கீழ்ப்பகுதி வீதி பகுதியை நாங்கள் தைக்க வேணும். இந்த வீதி பகுதியை தைக்க நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் தைக்கணும். அதாவது எல்லா உடுப்பின் நாங்கள் அந்த வீதி பகுதி தைக்கிற மாதிரி இது இல்லை. இது வந்து அந்த குடவட்டின் அந்த வீதி பகுதி வந்து கொஞ்சம் அந்த வட்ட வடிவில் வாரபடியாக அது வளைச்சி எடுத்து கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக, அதாவது நீங்கள் இப்போ பேசிக்காக நீங்கள் தைக்கிற நீங்கள் மெதுவாக, அதாவது தையல் அதாவது அந்த ஸ்பீட்டாக குறைச்சி நீங்கள் மெதுவாக நீங்கள் தைச்சு கொண்டு போங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். மிகவும் நீட்டாக நாங்கள் மெதுவாகத்தான் நாங்கள் தைக்க வேணும். அப்படி நாங்கள் தைச்சு கொண்டு போகும்போது தான் மிகவும் ஒரு அழகானதாக வரும். நீங்கள் இதை குயிக்காக நீங்கள் தைப்பீங்கன்னா அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சுருங்க பார்க்கும் விடைகளுக்கு. அதே நேரம் வந்து அதாவது தையல் விழாமல் கொஞ்சம் அங்கு மிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்க வேணுமெண்டா நாங்கள் மெதுவாக தான் தைக்க வேணும். இன்னொரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் என்னென்னா, அதாவது அந்த வட்ட வளைவு வளைஞ்சு கொண்டு போயிக்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த வளைவை அப்படியே திருப்பி எடுத்துக்கொண்டு போகணும். இதில் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். அதாவது வட்டமாக வர அந்த குடவெட்டு பகுதியை அந்த வட்ட வடிவுக்கு நாங்கள் அதாவது திருப்பி மெதுவாக அப்படியே கொண்டு போகணும். இப்போ நாங்கள் மற்ற துணிகள் மாதிரி இப்போ நேராக நாங்கள் கொண்டு வந்தோம்னா அந்த வளைவுக்கு வளைஞ்சு வராது துணி வந்து. அப்போ அப்படி இருக்க நாங்கள் அந்த துணி போகிற போக்கிலேயே தான் இதுக்கு நாங்கள் வந்து போகணும். இப்போ பாருங்க, நான் இதில் வந்து அந்த துணி எந்த நேருக்கு போகுதோ நானும் அந்த நேருக்கே அப்படியே மடித்து மெதுவாக நான் கொண்டு போகிறேன்.
இது நாங்கள் குயிக்காக மடித்து தைச்சு கொண்டு போகணுமெண்டா அவடத்தடி இந்த சுருண்டு வரும். அதுதான் இதில் பிரச்சனை, சுருண்டு வரும். நாங்கள் அதனால் நல்ல ஒரு நீட்டாக மெதுவாக நாங்கள் தைச்சு எடுத்து கொண்டு போகணும். இப்போ பாருங்க அந்த லைட்டான வளைவாக தான் அப்படியே நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் இதையே நேராக நீங்கள் தைக்க வேணுமெண்டா கஷ்டம். அப்படி தைச்சு நீங்கள் எடுக்கிறேன்டா எல்லாம் சுருண்டு இதாண்டி தான் வரும். நீங்கள் அப்படி இல்லாமல் அதாவது இந்த குடவெட்டு பாவாடை எந்த லைனுக்கு போகுதோ நாங்களும் அதே லைனுக்கு போய்த்தான் இதில் தைச்சு நல்ல ஒரு நீட்டாக எங்களால் எடுக்க முடியும். பாருங்க நான் இப்போ மெதுவாக தான் இதில் உங்களுக்கு தைச்சு காட்டி கொண்டு போகிறேன். ஸ்பீட்டாக நான் விடவே இல்லை. நான் இதில் மெதுவாக தான் எப்படி நாங்கள் மெதுவாக நாங்கள் தைச்சு கொண்டு போகணுன்றதை நான் ஆறுதலாக அதாவது மெதுவாக தான் எடுத்து காட்டுறேன். இதில் ஸ்பீட்டாக நான் விடவே இல்லை. ஏனென்றால் இது எங்களுக்கு முக்கியமானதோடு. ஏன்னா குடவெட்டு பாவாடை நிறைய பேர் இப்போ தைக்கிறது, அதே நேரம் வந்து லெஹங்கா குடவெட்டு பாவாடைன்னு சொல்லி நிறைய வருகுது. அப்படி வரைக்க நாங்கள் இதுகளை வடிவாக நாங்கள் அதாவது பேசிக்கிலேருந்து வடிவாக நாங்கள் தைக்க தெரிஞ்சிட்டா நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் துணிஞ்சு எந்த ஒரு துணியையும் நாங்கள் வடிவாக லெஹங்கா பாவாடையாக குடவெட்டு பாவாடையாக வெட்டி நாங்கள் தைக்கலாம். இப்போ பாருங்க அவடத்தடியெல்லாம் அந்த பொம்மைக்கு நான் அதை வந்து அந்த நேராக்கி எடுக்கிறாது. கொஞ்சம் இந்த உள்ளுக்காக அந்த பிசுறுத்தன்மை வெளியில் விராதபடி நான் உள்ளுக்காக தள்ளித்தான் எடுக்கிறேன். எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். நீங்கள் மெதுவாக நீங்கள் அதை ரை பண்ணி எடுங்கள். இது கொஞ்சம் பெரிய துணி என்றாலும் பரவாயில்ல. நாங்கள் அதாவது சின்ன துணியாக நாங்கள் எடுத்து நாங்கள் வெட்டி தைக்க மிகவும் கவனமாக சின்னதாக வடித்து எடுக்க வேணும். இப்போ பாருங்க நான் சின்னதாக மடித்து அதை எடுக்க இப்படி தான் வரப்போகுது. மிகவும் ஒரு நீட்டாக ஆறுதலாக நாங்கள் அதை எடுத்து அந்த நேரம் எடுக்கணும். இப்போ வரவங்க நாங்கள் சுற்றி நாங்கள் தைச்சு கொண்டு வரும்போது மிகவும் ஒரு நீட்டானதாக வருது. அதே நேரம் வந்து நாங்கள் அந்த சின்னதாக நல்ல வடிவாக நாங்கள் மடித்து அழுத்தி எடுத்து கொண்டு வரைக்க நல்ல ஒரு நீட்டானதாக வரும். இப்போ பாருங்க சில இடங்கள்ல உங்களுக்கு அந்த திருப்பி எடுத்து கொண்டு வர கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த ஊசியை குத்தி மெதுவாக நீங்கள் திருப்பி எடுத்து கொண்டு வரலாம். அப்படி நீங்கள் மெதுவாக திருப்பி எடுத்து கொண்டு வரும்போது நல்ல ஒரு நீட்டானதாக வரும். இந்த வட்டமாக நாங்கள் அதாவது தைச்சு எடுத்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் இதை பழகி வச்சுருக்கோங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் பழக உங்களுக்கு கை நல்ல படிமானத்துக்கு வரும். நாங்கள் இதை குயிக்காக தைக்க இல்லாது நாங்கள் மெதுவாக தான், அதாவது பேசிக்கில் நீங்கள் தைக்கிற நீங்கள் மெதுவாக தையுங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு மெதுவாக நான் ஒன்றாக எடுத்து காட்டுறேன். மிகவும் கிட்டவாக எடுத்து நான் உங்களுக்கு அதாவது நல்ல நீட்டாக நான் காட்டுறேன் பாருங்க. இப்படித்தான் நாங்கள் மெதுவாக இதை தைச்சு முடிக்கணும். நீங்கள் ஸ்பீட்டாக நாங்கள் தைச்சு முடிக்கணும் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த பிசுறு தன்மையெல்லாம் வெளியில் வரும். அதே நேரம் நீங்கள் தைக்கிற நேரெல்லாம் அதாவது அந்த வளைஞ்சு அங்கு மிஞ்சும் போகும். இது நல்ல நேர்கோட்டில் நாங்கள் தைச்செடுக்க வேணும். அதாவது இந்த துணி வார மாதிரி அந்த வட்டம் எப்படி வருதோ அதே மாதிரி நாங்கள் வடிவாக நீட்டாக அந்த வட்ட வடிவாக அந்த வந்து கொண்டு இருக்கும். அதாவது அந்த துணி போகிற நேருக்கே நாங்கள் வளைச்சு தைச்சு கொண்டு போகணும். அவ்வளோதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. மிகவும் நீட்டாக நாங்கள் தைச்சு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கரண்டா யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் வந்து மெட்ட பக்கமாக அதாவது முன்பக்கமாக திருப்பி எடுக்க போகிறோம். திருப்பி எடுத்தால் இப்படித்தான் இருக்க போகுது எங்கள்ட பாவாடை. மிகவும் அழகான பாவாடை. நீங்கள் இதை வந்து நேருக்குத்தான் எடுக்கணும். நீங்கள் இழுத்து எடுத்தீங்கன்னா சுருண்டு போய் வரும். சில பேர்ட்ட பாவாடையை நீங்கள் கவனிப்பீங்க இந்த உருண்டு சுருண்ட மாதிரி இருக்கும். அப்போ அப்படி வாரத்துக்கு காரணம் வந்து நாங்கள் நேராக இழுத்து வச்சு தைக்கான அந்த பிரச்சனை வரும். நாங்கள் அப்படி தைக்காமல் இந்த துணி எந்த பாட்டுக்கு போகுதோ அதே நேருக்கு தான் நாங்களும் போகணும். இல்லைன்னு சொல்லி நாங்கள் இழுத்து வச்சு தைப்பமாக இருந்தால் அது சுருண்டு அந்த உருண்டை மாதிரி வரும். நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் பாவாடையில் நீங்கள் கவனிச்சா தெரியும் அது அப்படியே சுருண்டு போய் கிடக்கும். அப்போ அதனால் நீங்கள் கவனித்து தையுங்க. அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சு கொண்டு போகுது. நாங்கள் ஆறுதலாக மெதுவாக ஒவ்வொன்றையும் கவனித்து நாங்கள் தைக்கணும். இப்படி நாங்கள் தைச்சு கொண்டு போகும்போது மிகவும் ஒரு நீட்டானதாகவும் அழகானதாகவும் வரும். இப்போ பாருங்க நான் தைச்சு முடிஞ்ச பிறகு அவடத்தடி அந்த நூலுகள் சிக்கப்பட்டு போய் சில நூலுகள் இருக்கும். நான் அதை வந்து வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்து போட்டு பேருந்து பாருங்க இப்படித்தான் இருக்க போதுங்கட பாவாடை. இந்த பாவாடைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இனி நான் வந்து கொப்பியில் ஃபிட் பண்ண போகிறேன். அதாவது டெய்லரிங் கொப்பியில் நான் ஃபிட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் டெய்லரிங் கொப்பியில் ஃபிட் பண்ண போகிறேன். இது வெளியில் போகாதபடி அதாவது அந்த பாவாடை கொஞ்சம் வெளியில் போகாதபடி நான் உள்ளுக்காக தள்ளி வச்சு நான் இந்த கூட்டு பின்னால் நான் ஃபிட் பண்ணுறேன். நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்களா முடிஞ்சது வேலை. இதுக்கு வந்து குடவெட்டு பாவாடை வந்து நீங்கள் மேலுக்கு எழுதி விடுங்கள். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. தேங்க்யூ.